சூப்பரான கேரட் கர்ட் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வர நேரத்தில் 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்திக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். அதே மாதிரி கேரட்டும் ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரட் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை மட்டும் ஊற்றி வேக வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பேஸ்ட்டு செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் 1/2 மூடி தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் நடுவாப்பில் கீரி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. அந்த கேரட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்திடலாம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம பேஸ்ட் அரைச்சி ஊற்றுனமோ அதே பாத்திரத்தில் 1/4 பாத்திரம் அளவு தண்ணியை ஊற்றி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின தேங்காய் நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதிச்சு வந்த நேரத்தில் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்திடலாம். ஆறுறதுக்கு முன்னாடியே சூடோட தயிர் சேர்த்தனோம்னா தயிர் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி தயிரில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அதை லைட்டாக அடித்து எடுத்திருக்கேன். மோர் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. தயிர் மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கும் போதே நீங்கள் அதை ஊற்றி நல்லா இலக்கி விட்டுருங்க. கடைசியாக இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதே சூட்டோட நம்ம கர்ட் கறியில் ஊற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.